நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் ஒருவர் அல்ல 1000 பேருக்கு நிகரானவர்கள் என்ற ஒருவர் தானே அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இல்லை. உங்களில் 1000 பேர் மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலாகவே உங்களிடத்தில் இருக்கிறாங்க. எங்கங்க நான் பார்க்கவே இல்லை அப்படின்றீங்களா? உங்களுடைய உடம்பினில் இருக்கக்கூடிய ஜீனை தாங்க சொல்கிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு நேரத்தில் சில நேரத்தில் அடைச்ச எனக்கு இந்த புத்தி எப்படி வந்துச்சுனே தெரியலையே, அடைச்ச நானா இப்படி நான் ரொம்ப கஞ்ச பிசினாரிப்பா, எப்படி தான் இப்படி தூக்கி நான் கொடுத்துட்டேன்னு தெரில அப்படின்றீங்களா? அடைச்ச நான் இந்த மாதிரி பேசவே மாட்டேனே, ஆனால் எப்படி பேசிட்டேன், இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேனே, எப்படி நடந்துக்கிறேன்னு கேட்குறீங்களா? அப்போது முன்னோர்களில் யாராவது ஒருவர் அந்த மாதிரியாக இருந்திருப்பார்கள். அதனுடைய குணாதிசயங்கள் உங்களிடத்தில் சட்டுன்னு வெளிப்படும். நீங்கள் ஒருவர் அல்ல 1000 பேருன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு இதை தான் நாங்கள் சொல்கிறேங்க. காரணமாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க. உங்களிடத்தில் திடீர்னு ஒரு வேறு வித்தியாசமாக முற்றிலுமாக கொடூரமான எண்ணங்கள் வருவதற்கு காரணம் உங்களுடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் அதனுடைய ஜீன் நம்மளுக்கு இந்த தலைமுறையிலே எடுத்துன்னு வந்து கொடுக்கும். அப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க. நிறைய குற்றவாளிகளெல்லாம் போய் பாருங்கள், நான் நல்லவனாக தாங்க இருந்தேன், ஏன் தான் இப்படி நான் கொலை பண்ணிட்டேன்னு தெரில, நான் நல்லவனாக தாங்க இருந்தேன், நான் ஏன் இப்படி திருடிட்டேன்னு தெரில, நான் இப்படி தான் கொடூரமாக இருந்தேன், ஆனால் அந்த நேரத்தில் நான் நல்லவனாக ஆகிட்டேன், அது எதனாலன்னு தெரில. இதற்கு எல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வம்சமாக கடத்தி வரப்படக்கூடிய குணாதிசயங்கள், குணநலன்கள், பண்புகள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள்லேருந்து அப்படியே உங்களுக்கு வம்சமாக அவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதில் யாராவது ஒரு சிலர், நீங்கள் இந்த ஜென்ரேஷனில் நல்லவராக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு தீங்கான செயல், ஏதோ ஒரு திருடோ இல்லைனா கொலையோ இல்லைனா நீங்கள் கெட்டவராக இருக்கிறீங்க, திடீர்னு நல்லவராக ஆயிடுறீங்க அப்படின்னா அதுவும் அந்த ஜீன் பண்ணக்கூடிய குணாதிசயம் தான், மாற்றங்கள் தான். அதனால் நான் ரொம்ப கெட்டவனாக இருந்தேனே, ஏன் அந்த நேரத்தில் ரொம்ப நல்லவனாக ஆகிட்டுன்னு சொன்னீங்களா? அதற்கும் இதுதான் காரணம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒருவர் அல்ல 1000 பேர், உங்களில் 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த குணாதிசயங்கள் நம்மளுக்கு நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து போகும். அதனால் அந்த குணாதிசயங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயவைகளை நம்ம வரும்போது நம்ம அழுத்தி அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படி